الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இருளகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் இதை எடுத்து நடக்குமாறு கூறுள்ளானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்த்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எமக்கு உலகத்துல துன்யாவுடைய லைஃப் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறது வெறுமனே சிலருக்கு 50 அல்லது இன்னும் சிலருக்கு 60 வயசு அல்லது 70 வயசு. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமார் உம்மத்தி மா பைன 60 வ 70. இந்த உம்மத்துல பெரும்பாலானவர்கள் 60ல இருந்து 70க்கு இடையில வஃபாத் ஆகிடுவாங்கன்றாங்க. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அப்படி சொன்னாங்க. ஆனாலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு எப்பயுமே வழிகாட்டியாக வந்த ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு பிரிஞ்சாங்க. கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் ஒரு ஜனாசா 2 ஜனாசா இல்ல, எத்தனையோ ஜனாசால போயிட்டு கலந்து கொண்டுட்டோம். எத்தனையோ ஜனாசால கலந்து கொண்டுட்டு நானும் நீங்களும் சொல்லியிருக்கிறோம், ஆச்சரியமான ஒரு மையத்து நேற்று இரவு தான் கல்யாண வீட்டுல அவரை கண்டன், அல்லது சென்ற ஜும்மால நாங்க சந்திச்சு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தோம், ஆனா இன்றைக்கு இந்த ஜும்மா அவருக்கு தொலை கிடைக்கல என்று நாங்க ஆச்சரியப்பட்ட நிறைய பேர் இருக்கிறோம். சில ஜனாசாவுக்கு வைத்திருப்போம், அந்த ஜனாசாக்களுடைய வயசை பார்த்து நாம் எல்லாரும் ஆச்சரியத்தில் இருந்திருப்போம். சென்ற மாசம் நான் மட்டும் கிட்டத்தட்ட 28, இன்னொருவர் 40, 30 சொச்சம் வயசு, இன்னொருவர் 3 ஜனாசால நான் கலந்து கொண்டேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் ஒரு மனிதன் போய்த்து சேர்றதுக்கு அவருடைய வயசு என்பது அல்லாஹ் கிட்ட கட்டளை கிடையாது. அந்த மனிதன் தாடி பழுத்திருக்கணும், அவர் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கணும், அவர் உலகத்துல செட்டில் ஆகிக்கணும், சொந்த வீடு வாங்கி இருக்கணும், இதுக்கு பிறகுதான் நான் ரூஹ் எடுப்பேன் என்பது அல்லாஹ் கிட்ட அப்படி ஒன்று கிடையாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எம்எல் அனைவருக்கும் அஜல் ஒன்று வச்சிருக்கிறான். ஏண்டே உங்களுடைய ஒரு டைம் ஒன்று வரும், அந்த டைம் வரும் பொழுது கண்ணியமானவர்களை இதே மாதிரி ஒரு இடத்துல நாங்க எல்லாரும் அமர்ந்திருப்போம், ஆயிரக்கணக்கான பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்போம், ஒருவர் மட்டும் மலக்குமார பார்ப்பார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை பத்தி நாங்க நிறைய பயான்ல கேட்டிருப்போம். அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் எப்படி இருப்பாங்க, மலக்குல் மௌத்துண்டா இப்படியா இருப்பாரு, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இப்படி தோற்றம் உள்ளவர்களா, அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த அந்த மலக்குமாருடைய அந்த உதவியாளர்கள் அவங்க எல்லாம் இந்த தோற்றத்துல இருப்பாங்களா என்று சகோதரர்களே நானும் நீங்களும் நிறைய கேட்டிருப்போம், எங்கட கண்ணால பார்த்தது கிடையாது. கண்ணியமானவர்களே, அஜல் நெருங்கின மனிதன் இதை பார்ப்பார், அஜல் நெருங்கின மனிதன் இதை பார்ப்பார். இவரை பார்க்கிற டைம்ல அவர் அப்படி கீழே விழுவாரு.
அல்லது அவருடைய சில மெடிக்கல் விஷயங்களை செக் பண்ணி பார்க்கும் பொழுது எல்லாருமே சொல்லுவாங்க அவருடைய ஹார்ட் பீட் குறைஞ்சு கொண்டு போகுது, அல்லது ஏதாவது ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்து இவருடைய நிலைமை இன்னும் மோசமாகி போகுது. சகோதரர்களே, மலக்குமாருடைய வருகையை கண்ணால பார்த்தவர், முழு உலகத்தில் இருக்கிற அனைவரும் சேர்ந்து அவரை காப்பாற்ற பார்த்தாலும் அவரை காப்பாற்ற முடியாது. கண்ணியமானவர்களே, அவர் வஃபாத் ஆகிறதுக்கு அவருக்கு இந்த நோய் இருக்கணும் அந்த நோய் இருக்கணும் என்பது கிடையாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அஜல கொடுத்தான். உலகத்துல அவருக்கு 25 வருஷம் தான், உலகத்துல உங்களுக்கு 30 வருஷம் தான், உலகத்துல உங்களுக்கு 50 வருஷம் தான். அஜல் வந்துச்சு என்றால் அந்த மனிதன் போய்த்து விழுந்துருவார். இன்றைக்கு எத்தனை ஜனாசாக்கள் சகோதரர்கள், எத்தனை ஜனாசாக்கள். அண்மையில் ஒரு ஜனாதாவுக்கு போனோம், எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. மௌத்தாவுறதுக்கு எந்த ஒரு அறிகுறி சரி அவர்கிட்ட இருக்கல்ல, ஒரு நோய் ஒன்று சார் இருக்கல்ல. கண்ணியமானவர்களே, எம்மில் சிலருக்கு ஷைத்தான் தலையில போடுவான். எப்படி தெரியுமா? எனக்கு மவுத் இப்ப வராது, நான் நல்லா ஃபிட் ஆகிக்கிறேன், நான் ஜிம்முக்கு போறேன், நான் டெய்லி வாக்கிங் போறேன், நான் போன மாசம் தான் போயிட்டு இந்த ஃபுல் பாடி செக்அப் எடுத்து பார்த்தா எல்லாமே மாஷா அல்லாஹ் நார்மல், ஐசுட்டு எனக்கு இப்ப மவுத் வராது என்று சில டைம்ல எங்களோட மனசுக்கு ஒரு தைரியம் கொண்டு வரும். இது கண்ணியமானவர்கள், இது ஷைத்தான் ஒரு மனுஷனை போட்டு வச்சுக்கிற ஒரு மருந்து. மனுஷனை வலிக்கு எடுக்கிறதுக்கு, அல்லாஹ்ட்ட இருந்து தூரம் ஆகுறதுக்கு. நான் மவுத் ஆக மாட்டேன், எனக்கு ஆக்சிடென்ட் நடக்காது, அது வேற ஒருத்தருக்கு நடந்துச்சு. உங்களோட குடும்பத்தில் ஒருத்தருக்கு எப்படி நடந்துச்சு, அவருக்கு நடந்துச்சு, அது எனக்கு நடக்காது. உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் இந்த சின்ன வயசுல மௌத்தா போனாங்களே, அது அவங்களுக்கு நடக்கும், அல்லாஹ் எனக்கு அதை தரமாட்டான் என்று சில வேளை சகோதரர்களே உங்களுடைய உள்ளம் சொல்லலாம். மவுத்துன்றது இப்ப எனக்கு டூ ஏர்லி, என் பிள்ளைகள் எல்லாம் இப்பதான் ஸ்கூல் போற வயசு, இப்ப நான் மௌத்தா போனா. அன்பானவர்களே, ஒரு ஜனாதா 2 ஜனாதா இல்ல, பல ஜனாதால நானும் நீங்களும் கலந்து கொண்டுட்டோம். 4 பிள்ளைட வாப்பா மவுத்து, 4 பிள்ளைகளும் ஸ்கூல் போறாங்க, 4 பிள்ளைகள உம்மா மவுத்து, அந்த பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூல் போறாங்க. இன்னும் இது ஷைத்தான் அல்லாஹ் விட்டும் தூரமாகிறதுக்கு ஒரு முஃமின் சகோதரர்களே மவுத்த அடுத்த நிமிஷம் வரும் என்ற பயத்தோட இருப்பார். ஒரு பாவ காரியத்துள்ளுக்கு காலடி எட்டும் பொழுது அவருடைய மனசு சொல்லும், நான் இதுக்கு இடையில நான் மௌத்தாகுவேன். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் ஒரு பக்கம் சலாம் கொடுக்கிறேன், எந்த அளவுக்கு என் லைஃப் எனக்கு ஷுவர் இல்லைண்டா நான் அடுத்த பக்கம் சலாம் கொடுக்கிறதுக்கு இடையில நான் விழுந்துருவேனா என்ற பயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சு. ஒரு முஃமின் சகோதரர்களே உலகத்துல வாழும் பொழுது எதை மறந்தாரோ இல்லையோ, நான் நாளைக்கு மௌத்தா போவேன் என்ற சிந்தனையோடயே தான் வாழ்வார். இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, உலகத்துல நானும் நீங்களும் வாங்க 50 வருஷம் என்று வைங்களே, 60 வருஷம் என்று வைங்களே, அதுக்கு பிறகு என்ன? அதுக்கு பிறகு நாங்க கபருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். கபருடைய வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு காலம்? உலகத்துல வாழ்ந்த அளவு அல்லது வாழ்ந்த 2 மடங்கு. கண்ணியமானவரே, இன்றைக்கு கபர்ல 5000 வருஷம் வாழக்கூடிய சில மக்கள் இருக்கிறாங்க, 5000 years. நாங்க உலகத்துல வாழ்ந்தது 50 வருஷம் தான். ஆனா இன்றைக்கு கபருடைய வாழ்க்கையில ஒரு மனிதர் 1000 வருஷம் நீக்கக்கூடிய சிலர் இருக்கிறாங்க. நாளைக்கு நான் மௌத்தா போறேன், என்னைய கபருல கொண்டு போயிட்டு வச்சால் ஏன கபருடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும், ஏன கபருடைய வாழ்க்கை எப்ப முடியும் தெரியுமா? அல்லாஹ் எப்ப நாடுறானோ இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு சூர் ஊத சொல்லி எப்ப கியாமத் உண்டாகுமோ அது வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் கபருடைய வாழ்க்கை. நாங்க எல்லாம் நிறைய துவா கேட்போம், அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸதா, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தா என்று துவா கேட்ட நிறைய பேர் சகோதரர்கள் எங்கட கபருடைய வாழ்க்கைக்கு துவா கேட்க மறந்துட்டோம். எங்களோட ஒவ்வொரு துவாலையும் ரப்பே ரஹ்மானே என்ற கபர் சொர்க்கத்தின் ஒரு பூஞ்சோலையாக அமைய வேண்டும் என்ற துவா இருக்கணும் சகோதரர்களே. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி வருது, மக்பரா உள்ளுக்கு போனா, மையவாடிக்கு போனா, திரும்பி வரும் பொழுது ஏங்கி அழுவாங்க. ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் சஹாபாக்கள் மையவாடிக்கு போற டைம் எல்லாம் கண்ணீரோட வெளியே வருவாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்பட்டுச்சு, உங்களுக்கு நரகத்துடைய பயங்கரத்தை பத்தி சில டைம்ல சொல்லும் பொழுது கூட நீங்க அழாதவர், மையவாடிக்கு போனால் மட்டுமே இப்படி அழுவுறீங்க, மக்பராக்கு போனா இப்படி அழுவுறீங்க. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த கப்ர அவ்வளவு மன்சிலி மின் மனாசிலில் ஆகிரா, ஆகிராவுடைய கட்டங்கள்ல ஒரு மனிதன் சந்திக்கிற முதலாவது இடம் அந்த கபர் தான் என்று சொல்லி ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு எம்மில் சிலருக்கு மையவாடியில ஒழுக்கமே தெரியாது. கூட்டாளியில வாப்பாவை அடக்க பேசிக்கிட்டு ஜனாதாவுக்கு மக்பராக்கு பேட்டிக்கு பின்னால நின்று 3 பேர் இருந்து வீணான பேச்சுக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. மையவாடிகள் எங்கட பொலிட்டிக்ஸோ எங்கட துன்யாட காரியங்களோ பேசுற இடம் இல்ல. மையவாடிகள் திருமண வீடு மாதிரி, கல்யாண வீடு மாதிரி 3 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து பேசுற இடங்கள் இல்ல சகோதரர்கள். மையவாடிக்கு போன ஏத கபர் நினைவு வரணும் எனக்கு. மையவாடிகள் இதுக்குத்தான். இன்னைக்கு மையவாடிகள் ஒழுக்கமே சிலருக்கு தெரியாது. அதுக்கு வந்தும் போனை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். மக்பரா உள்ளுக்கு வந்தும் போனை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்.
மக்பரா உள்ளுக்கு வந்து 3 பேர் 4 பேர் சத்தம் போட்டு சிரிச்சு மையவாடியில பேசி கொண்டிருக்கிறாங்க. அன்பானவர்களே, மக்பராக்கு போறோம், மையவாடிக்கு போறோம். ஒவ்வொரு மையவாடிகளையும் பாருங்க பாவம், எல்லாத்துலயும் துவா எழுதப்பட்டி. எத்தனை பேர் போனவங்க நாங்க அந்த துவா ஓதிட்டு வரோம். வீணான பேச்சில் எல்லாம் ஈடுபடுறோமே. அந்த துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு உயிருள்ள மனிதனும் கபிரிஸ்தானத்துக்கு போகும் பொழுது நாங்க எல்லாம் ஓதுற ஒரு துவா படிச்சு தந்தாங்க. எத்தனை பேருக்கு அந்த துவா பாடம்? எத்தனை பேர் நாங்க அதை பார்த்து ஓதுறோம் சகோதரர்களே? கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் கபருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். உலகத்துல வேண்டா சில பேர் அவர் வாழ்ந்திருக்கலும் 50 வருஷம், கபருள்ளுக்கு அவர் வாழ போறார் அல்லாஹு அலம் எத்தனையோ 1000 வருஷம். கபருடைய வாழ்க்கை முடிஞ்சு அல்லாஹ் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்றான், சூர ஊதி கியாமத்தை உண்டாக்குங்க. கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய நாள்ல நானும் நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபூர்ல இருந்த ஒவ்வொரு மனிதனும் நிர்வாணமாக எழும்புவாங்க. எழும்புற அந்த கட்டம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். அந்த கியாமத்துடைய நாள்ட காலம் எவ்வளவு தெரியுமா? உலகத்துல நீங்க 50 வருஷம் வாழ்ந்த மாதிரி நானும் நீங்களும் சந்திக்க போற கியாமத்துடைய நாள், கபூர்ல எத்தனையோ 1000 வருஷம் பேசிட்டு இப்ப நானும் நீங்களும் சந்திக்க போற கியாமத்துடைய நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், 50,000 சனா. கியாமத்துடைய நாள்ல ஒரு நாள் நாங்க எல்லாம் சந்திக்க போறோம். இந்த நாள் 50,000 வருஷத்துக்கு உலகத்துடைய காலத்துல சமம் என்றாங்க. 50,000 இயர்ஸ். நாங்க எல்லாம் கணக்கு படிச்சோங்க. நானும் நீங்க யோசிச்சு பார்ப்போம் சகோதரர்களே. அல்லாஹ் என்ற கபருடைய வாழ்க்கையில நான் வாழ போல ஆயிரக்கணக்கான வாழ்க்கை, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இத்தனை 1000 வருஷம் வாழ்க்கையையும் அல்லாஹ் அதுல சக்சஸ் எங்க வச்சுக்கிறான் தெரியுமா? நானும் நீங்களும் வாழ்ற இந்த 50 இயர்ஸ்ல வச்சுக்கிறான். இந்த 60 இயர்ஸ் துனியால வாழ போறோமே, இதை வச்சுதான் ரப்பு முடிவு பண்ண போறான். பின்னால வரக்கூடிய லட்சக்கணக்கான வருஷத்துடைய சக்சஸ், அதுல இவருக்கு வெற்றி கிடைக்க போகுது. துனியால கொடுத்த இந்த வாழ்க்கையுடைய வாழ்க்கை வச்சுதான் நான் நீங்களும் கணக்கு போட்டு பார்ப்போம். அது பெருசா இது பெருசான்னு கணக்கு போட்டு பார்ப்போம். நாங்க துனியாவில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இது மாதிரி ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் சந்திக்கணுமே. ஜும்மாக்கு முன்னால தெய்வல பள்ளியில மர்ஹூம் இஸ்மாயில் ஆஜியாருடைய ஜனாசால கலந்து கொண்டுட்டு வந்தோம். அன்பானவர்களே, ஆச்சரியமான ஜனாசா, அவ்வளவு பெரிய கிரௌட் வந்த மக்கள் எல்லாம் துஆ செய்யறாங்க, அழுகுறாங்க, சுப்ஹானல்லாஹ், அவருடைய நலவு பேசுறாங்க. உண்மையான வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டார். அன்பானவர்களே, ஹஜ்ரத் சொல்றாரு, சென்ற கிழமை இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தது எனக்கு கண் முன்னுக்கு இன்னும் இருக்குது. அந்த மஸ்ஜிதுடைய ஹஜ்ரத் சொல்றாரு, சென்ற ஜுமால இப்படி உட்கார்ந்து இருந்தது என் கண்ணுள்ளுக்கு இன்னும் இருக்கு, தெரியாத மறந்து கொள்ளையலாம். சென்ற கிழமை எங்களோட ஜும்மா தொலை வந்த ஒருத்தருடைய ஜனாசாவை இன்றைக்கு ஜும்மாக்கு முன்னால நாங்க தொழுவோம் நாங்க நினைக்கவே இல்லை யாரும். அன்பானவர்களே, உண்மையான வாழ்க்கையை விளங்கும். அல்லாஹ் இதுல வெற்றி வச்சுக்கிறான்றது விளங்கும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, ஒரு சாலிஹான நல்ல மனிதனுடைய ரூஹ் அல்லாஹ் எப்படி கைப்பற்றுவான் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல மனிதன் உலகத்துக்கு பிரியும் பொழுது நஸலத் இலைஹி மலாயிகத்துன் பீதுல் வுஜூ, மலக்குமாருடைய பெரிய கூட்டம் வருவாங்களாம். இவரை கூட்டி போவோம். மலக்குல் மௌத் வாரல்ல ஃபர்ஸ்ட். இந்த மனிதன் மலக்குமாருடைய ஒரு பெரிய பட்டாளத்தை பார்ப்பார். அவங்க அந்த மனிதனின் பக்கம் வருவாங்க. அஜல் நெருங்குற மனிதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வார ஒவ்வொருத்தருடைய முகமும் எப்படி இருக்கும் தெரியுமா? பீதுல் வுஜூ, முகங்கள் எல்லாம் வெண்ணிறமாக இருக்கும். ஒரு உதாரணம் சொன்னாங்க, வரக்கூடிய அந்த மலக்குமாருடைய முகங்கள் கஅன்ன வுஜூஹஹுமுஷ் ஷம்ஸு, உங்களுக்கு சூரியனை பார்த்தா அந்த சூரியன் எப்படி மினுங்குதோ அதே மாதிரி இருக்குமா வரக்கூடிய ஒவ்வொரு மலக்குமாருடைய முகமும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மலக்குமார் வந்து இந்த மனிதனுக்கு கண்ணுக்கு எட்டுற அளவு தூரத்துல பக்கத்துல உட்காருவாங்களா, அந்த மனிதனுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. வரக்கூடிய மலக்குமார்கள் ஆறுதல் சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய ரூஹ் பிரிஞ்சிட்டு இருந்தால், ஹதீஸ்ல வருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வரக்கூடிய மலக்குமார்கள் பக்கத்துல இருந்து இந்த மனிதருக்கு சலாம் சொல்லி இந்த மனிதனுடைய ரூஹ பிரிக்க ரெடியாகும் பொழுது தான் மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த மனிதனுடைய தலைமாட்டில் உட்காருவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதனுக்கு உட்கார்ந்து அந்த மனிதனுக்கு ஆறுதல் சொல்லி, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதனுடைய கடைசி நிலைமையை பத்தி அல்லாஹ் பேசும் பொழுது சொல்றான், ஒரு நல்ல மனிதன் உலகத்துக்கு பிரியும் பொழுது அவருக்கு 2 விஷயம் இருக்குமா, ஒரு பயம், ஒரு கவலை. அந்த மலக்குமார் வந்து முதலாவது அந்த மனிதனுக்கு சொல்லும் செய்தி, லா தகாஃபு, பயப்படவாங்க. மலக்குமார ஃபர்ஸ்டுக்கு பாக்குறாரு கண்ணால. இவ்வளவு காலம் வாழ்ந்த ஒரு உலகத்தை விட்டுட்டு தனியே ஒரு புதிய இடத்துக்கு போறாரு, தனிமையில போறாரு.
அந்த மனிதனுக்கு பயம் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த மலக்குமார் முதலாவது சொல்லும் செய்தி, லா தகாஃபு, பயப்படவானம். உங்களோட குடும்பத்தை விட்டுட்டு போறீங்க, உங்களுக்கு கவலை ஆயிக்குது, லா தஹ்சனு, அதுக்கு கவலையும் படவான், அல்லாஹ் பொறுப்பு உங்களோட குடும்பத்துக்கு. வ அப்ஷிரு பில் ஜன்னah, அந்த மனிதனுடைய ரூஹ பிரிக்கிற அந்த தருணம் அந்த மனிதனுக்கு காட்டப்படுமாம், நீங்க போற இடம் இதுதான் என்று சொர்க்கத்தினுடைய காட்சி காட்டப்படும். சொர்க்கத்தினுடைய காட்சி காட்டப்படும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்குல் மௌத் இந்த மனிதனுடைய தலைமாட்டுல வந்து தொண்டை குலுக்கிட்ட வந்த ரூஹ அங்கனைக்கு இருந்து கலட்டி எடுக்கிற பொறுப்பு ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுப்பு. அந்த மனிதனுடைய ரூஹ எடுத்ததும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சாலிஹான நல்ல மனிதனுடைய ரூஹ அல்லாஹ்விடத்தில் உடனே கொண்டு போய்த்துருவாங்களாம். எடுத்த நிமிஷம் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்களாம். அந்த ரூஹ கலட்டினத்துக்கு பின்னால சகோதரர்களே, கப்னும் மின் அக்ஃபானில் ஜன்னah, ஒரு மையத்த சகோதரர்களே, நானும் நீங்களும் வெள்ள துணியில துனியால அந்த உடம்பத்தான் சுத்துறோமே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதனுடைய ரூஹ் அல்லாஹ்விடம் எடுத்து போறதுக்கு வரக்கூடிய மலக்குமார்கள் சொர்க்கத்திலிருந்து கஃன் கொண்டாட வேண்டாங்க. அந்த பாடி தான் இங்க உலகத்துல சுத்தப்படுவது, வெள்ளப்படுவே இல்லை, நான் நீங்களும் பாக்குறோம் தானே. அந்த ரூஹ பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னாங்க, அந்த ரூஹ வளக்கூடிய மலக்குமார்கள் சொர்க்கத்திலிருந்து கஃன் கொண்டாடுவாங்க, சொர்க்கத்திலிருந்து வாசனை பொருட்களை கொண்டாடுவாங்க. ஹனூத்தும் மின் ஹனூத்தில் ஜன்னah, சொர்க்கத்திலிருந்து வாசனை பொருட்களை கொண்டாந்து அந்த ரூஹ கைப்பற்றின அடுத்த நிமிஷமே அந்த கஃன்ல வச்சு, அந்த வாசனை பொருட்கள் அந்த ரூஹ்ல வச்சு அப்படியே அந்த ரூஹ் அப்படியே அல்லாஹ்விடத்தில் எடுத்து போக வேண்டாம். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது வானத்துக்கு போவாங்க, இரண்டாவது வானத்துக்கு போவாங்க, இருக்கக்கூடிய மலக்குமார் எல்லாரும் கேட்பாங்களாம், மா ஹாதிஹி ரூஹு தையிபா, எவ்வளவு அழகான ஒரு நல்ல மனுஷனுடைய ரூஹ், எவ்வளவு அழகான ஒரு ரூஹ் அங்கு வருது, இது யாரு, இது யாரு? எடுத்து போற மலக்குமார் சொல்லுவாங்களாம், இன்னாருடைய மகன் இன்னாரத்தான் நான் எடுத்துட்டு வாரேன், சுப்ஹானல்லாஹ், நான் இன்னாருடைய மகன் இன்னார் எடுத்துட்டு வாரேன். மலக்குமார் அந்த மனிதனுக்கு மலக்குல் மௌத் அந்த மனிதனுடைய தலைமாட்டில் இருந்து ரூஹ பிரிக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு ஆறுதல் சொல்லி சொல்லுவாங்களாம், உஹ்ருஜி இலல்லாஹ், அல்லாஹ்விடம் வாங்க, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் வாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் வாங்க. அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, ரிவாயத்துல வருவது, ஒரு மோசமான ஒரு மனிதனுடைய ரூஹ கைப்பற்றப்படும் பொழுது அந்த மனிதனுக்கு அடிச்சு மலக்குமார் ரூஹ வெளியெடுப்பாங்கன்னு வருது. அல்லாஹ் குர்ஆன்ல முதல்ல சொல்றாங்க, وَلَوْ تَرَى إِذِ الظَّالِمُونَ فِي غَمَرَاتِ الْمَوْتِ وَالْمَلَائِكَةُ بَاسِطُو أَيْدِيهِمْ, மலக்குமார் கையை விரிச்சு அந்த மலக்குமார் அந்த மனிதனுக்கு அடிப்பாங்க என்று தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க. இந்த கருத்து வந்து, அந்த மனிதனுக்கு அடிச்சு அடிச்சு ரூஹ் வெளியே வராதான், கஷ்டப்படும், அடிச்சு அடிச்சு வெளியே எடுக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னாங்க, நல்ல மனிதனுடைய ரூஹ் எப்படி வெளியே வரும் தெரியுமா? உடம்புல இருந்து ஃபதஹ்ருஜு தஸீலு கமா தஸீலுல் கத்ரத்து மின் ஃபீயி த்திகா, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஒரு தோல் துரத்தி, எப்படி நாங்க இன்னைக்கு பாட்டில்ஸ் பாவிக்கிறோமோ, பிளாஸ்டிக்ல இதுல பாவிக்கிறோமோ, அந்த காலத்துல பாவிச்சாங்க வந்து பாட்டில்ஸ் வந்து தண்ணியை சேர்த்து வச்சாங்க, தோளால செஞ்ச ஒரு பாட்டில். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பாட்டில்ட வாய்க்கு தானே இதுல இருந்து எப்படி ஒவ்வொரு டொட் டொட்டாக தண்ணி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம கீழே கொட்டுதோ, இதே மாதிரி அழகா ரூஹ் பிரிவிட்டாங்க மேல இருந்து, எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அந்த மனிதனுக்கு. அந்த மனிதனுடைய ரூஹ் அவ்வளவு அழகாக பிரிவின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, இங்க ஜனாதா விழுந்து மகன் அழுவ, வைஃப் அழுவ, ரூஹ் எங்க தெரியுமா? அவரை என்ன அடக்கம் செய்யல, இப்பதான் ரூஹ் பிரிஞ்சிச்சு, வீட்டுல எல்லாரும் அழுகுறாங்க, அவரோட ரூஹ் எங்க தெரியுமா? அந்த ரூஹ் எடுத்துட்டு மலக்குமாறு பேசிடுவாங்க. இங்க வேலை நடக்குது, அவரை குளிப்பாட்டுற வேலை வீட்டுல நடக்குது, அவர் கொண்டு விளங்குது இல்ல, அவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? மேல பேட்டிக்கிறார், ரொம்ப சந்திக்க பேட்டிக்கிறார், அல்லாஹ்வை சந்திக்க பேட்டிக்கிறார். சகோதரர்களே, ஒவ்வொரு மலக்குமாரும் ஒவ்வொரு வானத்திலும் கேட்பாங்களாம், இது யாரு, இது யாரு, இவ்வளவு அழகான ஒரு மனிதன், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான இப்படி ஒரு மனிதன். எல்லாரும் சொல்லுவாங்களாம், இவர்த்த மகன் இவர்தான், இவர்தான். எல்லாரும் சலாம் சொல்லுவாங்க, இல்ல அத்தீலன் சலாமன் சலாமா, வார எல்லாரும் மலக்குமார்கள் எல்லாம் சலாம் சொல்லி அந்த மனிதனை கண்ணிய படைத்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரூஹ் கொண்டு போயிட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால வைக்கப்படும், அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த மனிதன் நிப்பாட்டப்படும். கண்ணியமானவர்களே, இங்க மையத்தை நாங்கெல்லாம் கழுவுறோம், ரூஹ ரப்ப சந்திக்க அந்த ரூஹ் வைத்து இருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ் எங்க அனைவருடைய ரூஹை அப்படி ஆக்கி வைப்பானாக. கண்ணியமான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சாலிஹான ரூஹுக்கு சொல்லுவானாம், மலக்குமாரிடம் சொல்லுவானாம், இந்த மனிதனுக்கு நான் என்னத்தை தயாரிச்சு வச்சிருக்கிறேன் கொண்டு போயிட்டு காட்டு காட்டுவாராம்.
கண்ணியமானவர்களை, இன்னும் நாங்க மையத்தை எடுத்து கபூர்ல அடக்கவே இல்லை. மையத்தை நாங்க வீட்டுல கழுவி கொண்டிருக்கிறோம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த நல்ல மனிதனுக்கு நான் சொர்க்கத்துல என்னத்தை தயாரிச்சு வச்சுக்கிறேன் கொண்டு போயிட்டு காட்டு காண்டுவானாம். அந்த மலக்குமார் கொண்டு போயிட்டு ஒரு மனிதனை குளிப்பாட்டி கஃன் செய்யறது உள்ள நேர அளவுக்கு அந்த ரூஹ சொர்க்கத்துள்ளுக்கு கொண்டு போயிட்டு அந்த ரூஹ் வைக்கப்படுமாம். சகோதரர்கள், இன்னும் நாங்க ஜனாசா எடுக்கவே இல்லை. வீட்டுல ஜனாசா கழுவிக்கிறோம். கல்வி மக்கள் பார்வைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜனாசாவினுடைய ரூஹ் ரப்ப சந்திக்க போயிட்டு அவருடைய நிரந்தர இடம் எப்படி இருக்க போகுது? அல்லாஹ் நிரந்தரமா இப்ப கொடுக்க மாட்டான். அல்லாஹ் இதுக்கெல்லாம் பொறுத்தான் அங்க நிரந்தரமான இடத்தை கொடுப்பான். ஆனால் அந்த ரப்பு இந்த மனிதனுக்கு நான் என்னத்தை தயாரிச்சு வச்சிருக்கிறேன் என்றத அந்த மலக்குமார வச்சு காட்டுவானாம். கொண்டு போயிட்டு இதுதான் என்ன மனிதனுக்கு நான் தயாரிச்சு வச்சிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதனை கஃன் செஞ்சு அடக்கம் செய்யற நேரம் கிட்டே ஆகும் பொழுது மலக்குமார் மேல கொண்டு போன அந்த ரூஹுடைய டூரை முடிச்சிட்டு, இந்த டூர் எங்களுக்கு மௌத்தா போனா மட்டும்தான் கிடைக்கும், வேற எந்த நிலைமையில இந்த டூர் கிடைக்காது. ரூஹ கொண்டு போன அந்த ரூஹைக்கு தானே அந்த ரூஹ கொண்டாந்து இந்த ஜனாசாக்கு பக்கத்துல வைப்பாங்களாம். ரிவாயத்துல வருது சகோதரர்களே, பைனல் ஜஸதி வல் ரூஹி, பைனல் ஜஸதி வல் கஃபனி, அந்த மனிதனுடைய கஃனுக்கும் உடம்புக்கும் இடையில அந்த ரூஹ் வச்சிருக்கும். அன்பானவர்களே, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரூஹ் வந்திருக்குது. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதன் ஒரு நாளைக்கு முந்தி மௌத்தா போனாரு தானே, அந்த நிலைமையில இந்த ரூஹ் இப்ப இருக்கு. இப்ப ஒரு வித்தியாசமான ஒரு தொடர்பு அந்த மனிதனோட இருக்குமா? இவ்வளவு காலம் கபருக்கு பயந்த அந்த ரூஹ் ஒரு நாளைக்கு முன்னால் அந்த ரூஹ் கிட்ட கேட்டா கபருக்கு பயந்திக்கிறாரு, கபருக்கு போக ரெடி இல்ல. ஒரு நாளைக்கு முன்னுக்கு மௌத்தாவை முந்தி, இப்ப மௌத்தாவி மேல கொண்டு போயிட்டு இதெல்லாம் முடிச்சிட்டு வந்த அந்த ரூஹ் கத்தி கத்தி சொல்லுமாம். ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத்திமூனி கத்திமூனி, அவசரமா கொண்டு போய் தனியா கபூர்ல வைங்கன்றுவான். கபருக்கு பயந்த நாங்க சகோதரர்களே, அதை கண்ட அடுத்த நிமிஷம், சொர்க்கத்துள்ளுக்கு எங்களோட ரூஹ் போயிட்டு வந்த அடுத்த நிமிஷம் நாங்க எல்லாரும் கதறுவோமாம், எனக்கு இந்த துன்யா வானம். இன்னைக்கு நாங்க மையத்தூர்ல பாக்குறோம் தானே சகோதரர்களே, வாப்பட மவுத்து, 3 புள்ள 4 புள்ள எல்லாரும் அழுகுறாங்க. மனைவி மவுத்து, கணவன் அழுகுறாரு, உம்மா மவுத்து, புள்ளைகள் அழுகுறாங்க. இன்னைக்கு எவ்வளவு ஒரு கஷ்டம், ஒரு கவலை. அன்பானவர்களே, அல்லாஹ் இந்த மையத்துக்கு சும்மா சரி சொன்னான் என்றால், நான் உங்களுக்கு இன்னொரு 50 வருஷம் டைம் தரேன், நீங்க உலகத்துல வாழ்ந்துட்டு வாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த இந்த மையத்துக்கிட்ட, இந்த ரூஹ் கிட்ட அல்லாஹ் சொல்ல போறான், இப்படி நடக்காது. அல்லாஹ் இப்படி சொல்ல போறான், உங்களோட வீட்டுல எல்லாம் அழுகுறாங்க, உங்களோட புள்ளைகள் எல்லாம் சின்னது, நான் இன்னொரு 50 வருஷம் உங்களுக்கு துனியால லைஃப் தரேன், டைம் தரேன், ஒரு 100 years தானே போயிட்டு வாங்கிட்டு வாங்க என்று சொன்னால், சொர்க்கத்துள்ளுக்கு போன அந்த ரூஹ் சொல்லுமாம் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், எனக்கு என் குடும்பம் வானம், என் புள்ளைகள் வானம், என் வைஃப் வானம், என் வீடு வானம், என் பிசினஸ் வானம், என் ஒன்றுமே வானம். சில நேரத்துக்கு முன்னால நான் பார்த்த இடத்துல கொண்டு போய் தன்னை விட்டு ரொம்ப கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சொர்க்கத்தை கண்ட தருணம் நானும் நீங்களும் சக்கராத்திலிருந்து கண்ணை மூடினதோட என் புள்ளே வானம் என்று சொல்றேன். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஒரு வாப்பாவுடைய இறக்கம், இன்றைக்கு உசுரை கொடுக்க ரெடி, இன்றைக்கு ஒத்தரைக்காக வேண்டி உயிரை கொடுக்க ரெடிண்டா யாரு? வாப்பா முன்னுக்கு வருவார். கேன்சர்ல பாதிக்கப்பட்ட ஒரு புள்ள, அந்த வாப்பா சொல்றாரு, அல்லாஹ் அந்த நோயை என் பிள்ளைக்கு கொடுக்காம நீ எனக்கு தான் நான் சுமந்து கொள்றேன். இதுதான் வாப்பா சகோதரர்கள். உம்மாவுடைய இறக்கம் அப்படித்தான். உம்மா வயிற்றுல புள்ளைய சுமக்கிறா. அன்பானவர்கள், அந்த புள்ள வெள்ளையானு தெரியா, கருப்பானு தெரியா, அறக்குறையான புள்ளையானு தெரியா, ஆம்பளையானு தெரியா, பொம்பளையானு தெரியா. டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு வந்திக்கிற ஒரு ஆபத்துல உங்களோட 2 உசுர்ல ஒன்றதான் பாதுகாக்கலும் என்றால் அந்த தாய் சொல்றா, அந்த புள்ளைய பார்க்கவே இல்லை. அந்த தாய் வெளியே வந்து அந்த புள்ளையோட வாழவே இல்லை. அந்த தாய் சொல்றா, நான் மௌத்தா போறேன், நேட உசுருக்கு என்ன சரி வந்தா பரவாயில்ல, என்ன புள்ள நல்ல ஐக்கம். இதுதான் ஒரு தாய் தந்தையோட அன்பு. சகோதரர்களே, அந்த தாயும் தந்தையும் இதை காட்டுறதுக்கு பின்னால, இதை கண்டதுக்கு பின்னால என் புள்ளையே வானம் என்று சொல்றேன்னா யோசிச்சு பாருங்க, நானும் நீங்களும் எதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நானும் நீங்களும் எதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு பலஸ்தீன்ல நடக்கிற அநியாயத்தை பார்த்து அழாத நானும் நீங்க யாருமே இல்லை, எல்லாரும் வளர்ந்திருக்கிறோம். அவ்வளவு மனசுக்கு வேதனையான ஒரு கை குழந்தைய தூக்கி ஒருவர் சொல்றார், இந்த புள்ளைக்கு இந்த முழு உலகத்துல சொந்தம் என்று சொல்ல ஒத்தருமே இல்லையாம், அந்த குடும்பமே அழிஞ்சு போயிட்டுதான். ஒரு உறவு என்று சொல்ல, ஒரு ரிலேஷன் என்று சொல்ல இந்த உலகத்துல அந்த புள்ளைக்கு ஒத்தருமே இல்லையா. இந்த எல்லாருமே மௌத். இந்த புள்ள அப்படியே ஒரு அநாத புள்ள. அன்பானவர்களே, இதை கேட்கும் பொழுது எங்க உள்ளம் துடிக்குதா இல்லையா? எங்க உள்ளம் கஷ்டப்படுவதா இல்லையா? ஆனா உங்களுக்கு எல்லாம் இன்னொரு விஷயத்த சொல்லட்டுமா?
அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த கை குழந்தையினுடைய பெற்றோர்கிட்ட சும்மா சரி சொன்னான் என்றால், உங்களுக்கு உங்களோட புள்ளியோட போயிட்டு வாழ்றதுக்கு நான் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் டைம் தாரேன் என்றால், ஷஹாதத்தை அடைஞ்சு அந்த பெற்றோர் இருக்கிறாங்களே, அந்த பெற்றோர்கள் ரப்பு கிட்ட இந்த புள்ள வானம் என்றுவாங்க. சகோதரர்கள், நல்ல மனிதர்கள், சாலிஹான நிலைமையில உயிரை பிரிச்ச மனிதர்கள், சொர்க்கத்தை கண்டவங்க ஒரு நாளும் திருப்பி துனியாவுக்கு வர மாட்டாங்க. ஆனால் ஒரு ஷஹீத் மட்டும் விரும்புவாராம் திருப்பி துனியாவுக்கு வர. ஷஹாதத் அடைஞ்ச மக்கள் இன்னைக்கு பலஸ்தீன்ல வஃபாத்தாகிற எல்லாரும் ஷுஹதாக்கள். எப்படி சஹாபாக்கள் காலத்துல யுத்தத்துல சஹாபாக்கள் கைவெட்டப்பட்டு துண்டாக எல்லாம் வஃபாத்தாகினாங்களோ, இதே மாதிரி தான் வஃபாத்தாகிற ஒவ்வொருத்தரும் ஷுஹதாக்கள். இந்த ஷுஹதாக்கள் மட்டும் விரும்புவாங்களாம் திருப்பி துனியாவுக்கு வாரத்துக்கு. என்னதுக்கு தெரியுமா? திருப்பி துனியாவுக்கு வந்து என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா வாழ இல்ல. யா அல்லாஹ், நான் அந்த ஷஹாதத்தை அடையிற டைம்ல எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷமும் அந்த இன்பமும் நீ இருக்குது, அதே இன்பத்தை நான் திருப்பி வந்து நான் இந்த உலகத்துக்கு வந்து திருப்பி நான் ஷஹீதாகி அதே மாதிரி நான் மௌத்தா போகணும். ஒரு தைரம் 2 தைரம் இல்ல, 100 விடுத்த நான் இதே மாதிரி மௌத்தா போகணும். ஏன் அந்த இதுல அந்த ஷஹாதத்துல அல்லாஹ் அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை வச்சுக்கிறான். ஒரு பக்கம் துனியால பாக்கங்களே கவலை, இவ்வளவு நடக்குது இது. ஆனா அந்த வஃபாத் ஆகின ஷோதாக்கள் யாரும் இந்த துனியாவுக்கு திருப்பி வர மாட்டாங்க. சகோதரர்களே, அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எமக்கு உலகத்துல மிஞ்சி வச்சுக்கிறது இங்க உட்கார்ந்திருக்கிற எம்எல் சிலருக்கு, அல்லாவின் மீது சத்தியமாக சொல்றேன், எம்எல் சிலருக்கு அல்லாஹ் மீய வச்சிருக்கிறது வெறுமனே சில நாட்கள் மட்டும் தாண்டக்க மறந்துடுவாங்க. சில நாள் தான் எங்களுக்கு மிஞ்சிருக்கு. நான் இங்க ஜும்மாக்கு வாரத்துக்கு இப்ப மெம்பர்ல ஏற ஒரு 5 மினிட்ஸ் முந்தி நான் பாக்குறேன் ஒரு ஜனாசாவுடைய செய்தி. கல்பிட்டி பிளாசா ஹோட்டல் ஓனர் மர்சூகாஜியார் வஃபாத் ஆகினதாக மெசேஜ் இப்ப வந்திருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கபரை பிரகாசமாக்கணும், அவருடைய அனைத்து நிலைமைகளை சீராக்கணும். கண்ணியமானவர்களே, உலகத்துல ஏதோ மறந்தோமோ இல்லையோ, எனக்கும் உங்களுக்கும் ஒரு முடிவொன்று ஈக்கின்றதை மட்டும் நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. உலகத்துல வாழும் பொழுது இந்த சிந்தனையில வாழணும். ரப்பே, இந்த மௌத்து நல்ல மௌத்தாக அமையணும், அதுக்குள்ள நல்ல அமல்களை நான் செய்யணும். மலக்குமார் என்னிடம் வரும் பொழுது அழகான சிரிச்ச முகத்தோடு என்கிட்ட வந்து என்னுடைய ரூஹ் கைப்பற்றிட்டு போகணும். இந்த உலகத்துக்கு நான் பிரியும் பொழுது இந்த மௌத் எப்படி அமையணும் என்றால், உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அழக்கூடிய மையத்தாக, மலக்குமார்கள் எல்லாம் சந்தோஷப்படுற ஒரு மையத்தாக அமையணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க சந்தோஷப்படுற மையத்தாக என்னை மூலம் ஆகிடக்கூடாது. சிலருடைய வஃபாத்தை பார்த்து சிலர் சந்தோஷப்படுறாங்க மனசுக்கு, இவரது கரைச்சல் இந்தியோட முடிஞ்சு போயிட்டு இவ்வளவு அநியாயம் செஞ்சா. கண்ணியமானவர்களே, நல்ல மௌத்தை எதிர்பார்ப்போம், அல்லாஹ் கிட்ட நல்ல மௌத்தை கேட்போம். இன்றைக்கு தெய்வலைக்கு வந்து அந்த மையத்தில் எல்லாரும் கண்ணீர் விடிச்சு அழுகுறாங்க, அந்த துஆல எல்லாரும் கண்ணீர் விடிச்சு அழுகுறாங்க, பேசக்கூடிய எல்லாரும் கண்ணீரோடு அழுகுறாங்க. கண்ணியமானவர்களே, எங்கட மையத்துகளும் இப்படி உருவாகும். என் மையத்துக்கு என் புள்ள மட்டும் அழக்கூடாது, என் மஹல்ல வாசிகள் கண்ணாலே கண்ணீர் வரும். இவ்வளவு நல்ல மனுஷனை நாங்க இழந்துட்டோமே. கண்ணியமானவர்களே, இதுதான் எங்களோட நோக்கமாக இருக்கணும். துனியால ஏந்த டார்கெட் என்ன, ஏந்த நோக்கம் என்ன? துனியால வாழ்றதுக்கு ஹலால நான் சம்பாதிக்கிறது சில முயற்சிகளை செய்யறேன், அது தவறு இல்ல. ஆனா ஏந்த முழு நோக்கமும் கோலும் நான் மௌத்தா போற அந்த நாள் இந்த ரப்பு என்னோட பொருந்தி கொண்ட நிலைமையில, இந்த ரப்ப நான் சந்திக்கிற நிலைமையில, இந்த கபரு சொர்க்கத்தின் ஒரு பூஞ்சோலியாக மாறுற நிலைமையில, இந்த கண்ணுக்கு வெட்டி அளவுக்கு விசாலமாக இந்த கபரு மாறுற நிலைமையில என்னுடைய கடைசி நாள் அமையணும் என்றதுதான் எம் அனைவருடைய துஆவாக இருக்கணும். பேசின அனைத்து விஷயங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.